ஹாய் வாங்க வணக்கம். இங்கே பாருங்கள், நான் புதுசாக கருவாடு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு கருவாடு ஒரு சின்ன பாக்கெட்டில் 20 ரூபான்னு விற்றுட்டு இருந்தது. எங்கள் ஊர் கடையிலே தான் வாங்கிட்டு வந்தேன். அதை எப்படி முள்ளெல்லாம் எடுக்கணும்னு எனக்கு தெரியல. இது வந்து சுடுதண்ணியில் ஊற போட்டேன். சுடுதண்ணியில் ஊற போட்டு இங்கே பாருங்கள், இப்படி தான் எடுக்கணுமா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரலையும் அந்த சதை பிடிப்பாக இருக்கிறதெல்லாம் கிள்ளி போட்டேன். இது எனக்கு எடுக்க தெரியல. இதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இது இங்கே பாருங்கள், இதெல்லாம் முள் இருக்குது. நான் சத்தியமாக நான் பிறந்ததுலேருந்து இப்போ தான் நான் கருவாடி கையில் தொடுறேன். இது எப்படி இது என்ன முள்ளா, இது என்னன்னு தெரில. இது போடலாமா என்னன்னு தெரியல. நான் எனக்கு தெரிஞ்ச வரலையும் சும்மா அப்படியே இந்த இதுதான் சுத்தம் பண்ணது. இது வந்து அந்த முள்ளுலாம் இருக்கிறது. காக்காய்க்கு பூனைக்கு வச்சா சாப்பிட்றோம். சரி பரவாயில்ல, தெரியல. அது யாராவது சுத்தம் பண்ணும்போது பார்த்தா எப்படின்னு தெரியாது. முள்ளெல்லாம் சரியாக எனக்கு எடுக்க தெரியல. ஆனால் இதுலேருந்து சுத்தமாக எடுத்துருக்கிற மாதிரி இருக்குது. இது முள் உள்ளுக்குள்ளே போனால் ஒன்றும் ஆகாதா என்னன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். என் கையிலையுமே முள் குத்திருச்சு எடுக்கும்போது. நான் பிறந்ததுலேருந்தே இப்போ தான் கருவாடே கையில் தொடுறேன். இது வரையும் சாப்பிட்டதில்லை. எப்படி பண்ணுறதுன்னு தெரில போங்க. ஆனால் வாங்கிட்டேன். என்னென்னா நமக்கு தான் நான்வெஜ்ஜு மட்டும்தான் தொண்டையில் இறங்குது. சைவம் தான் தொண்டையில் இறங்க மாட்டேங்குது. சரி, அதனால் கருவாடு மீன்லாம் சாப்பிட்டு பழகினா கருவாட்டு குழம்பு வச்சா ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நான் கருவாட்டு சாப்பிட்றதுக்கே ஆசைப்பட்டேன். வாடையாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். அதாவது வந்து நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துட்டா இதுதான் மருந்து அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு அந்த மருந்து சாப்பிட்டு தானே ஆகணும். அப்படிங்கிற மாதிரி கருவாடை நினச்சிக்குவோம் அப்படின்னு தான் நான் மனசில் முடிவு பண்ணிட்டேன். சாப்பிட்டு தான் பார்க்கலாமே, என்ன உசுராக போயிடும். எல்லோரும் ஆரோக்கியமானது நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. சாப்பிட்லாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்க, இது என்னால் முடிஞ்சு இதுதான். இது வந்து இதுலேயே நிறைய வந்து சதைப்பிடிப்பு இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஆனால் எப்படி சுத்தம் பண்ணுறதும் இது இந்த முள் வந்து சரியாக எடுக்க முடியல. அது மாதிரி உடச்சிட்டு போகுது. எனக்கு தெரியல. இந்த இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் அழகாக வந்திருக்குது. அது எப்படின்னு தெரில. யாராவது தெரிஞ்சவங்கக்கிட்ட கொடுத்து எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு பார்த்துட்டா அதுக்கப்புறம் நாம் எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை கருவாடே அதுமாரி தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. இது வந்து கஜாடு தேவையில்லாத காக்காய் வச்சு சாப்பிட்டு போயிடும். பூனைக்கெல்லாம் சாப்பிட்டு போயிடும். இது மட்டும்தான் இப்போ குழம்புல போட போகிறேன். இது சாப்பிட்டு பழக்கலாமேன்னு தான். நமக்கு தான் நான்வெஜ் மட்டும் தானே தொண்டையில் இறங்குது. சரி சாப்பிட்டு பழகுவோம். இங்கே பாருங்க, நல்லாயிருக்கு. ஆனால் இந்த மாதிரி சதைப்பிடிப்பாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. என்ன பண்ணுறது இல்லை, ஃபஸ்ட் டைம். சரி இப்படி தானே இருக்கேன், பார்த்துக்கலாம். அந்த வாடை வந்து நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அப்புறம் அது ஒரு வாசனையாக மாறிடும். நமக்கு அந்த வாடை பிடிக்காதால் தான் வாடை மாதிரி சொல்கிறோம். ஆனால் பிடிச்சிருச்சுன்னா அது வாசனை இல்லையா? தப்பாக நினச்சிக்காதீங்க. வாடைன்னு சொன்னதுக்கு எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் வாடைங்கிறேன். சரிப்பா, க்ளீன் பண்ணதை போட போகிறோம். இந்த கஜாடு வந்து காக்காய்க்கு வச்சுட்டோம்னா இப்போ பாருங்க, இப்போ பறந்துட்டு தான் இருக்குது. ஓடுது பார்த்தீங்களா? வந்து தூக்கிட்டே ஓடிவிடும் அப்படியே நவுத்தி விட்டோம்னா. சரி, இதை மட்டும் குழம்புல வச்சு இன்றைக்கி எடுத்துகிட்டு போவோம். சாப்பிட்டுட்டு சாப்பிட்டேன்னா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் அனுபவம். ஓகேப்பா, பாய். ஐயோ, இதுலேயும் முள் இருக்குது. சரிப்பா, பாய். ஆஹா, அங்கே பாருங்க எப்படி. ஐயோ, தெரியாமல் நான் இதெல்லாம் தூக்கி போட்டுருவேன். சாப்பிடும்போது இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்தமாரி பீஸ்லாம் வந்துன்னா தூக்கி போட்டுருவேன். மிளகாக்க குழம்பு மட்டும்தான் ஊற்றிக்குவேன். கத்திரிக்காயும் சாப்பிட மாட்டேன். கத்திரிக்காய் இதெல்லாம் தூக்கி போட்டுற வேண்டியதான். சும்மா வாசனைக்காய் மட்டும் தானே போடுறோம். அப்புறம் சாப்பிட்டு பழகுனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிப்பா, அது குழம்புல கொட்டிடலாம். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஐயோ, எண்ணெயில் வறுத்து கொட்டணும்னு சொன்னாங்களே. சரி பார்த்துக்கலாம். சத்தியமாக எனக்கு ஞாபகமே இல்லை. எண்ணெயில் தான் பொரிச்சு கொட்டணும்னு சொன்னாங்க. அது எப்படின்னு தெரியல. நீங்கள் யாராவது கருவாட்டு குழம்பு வச்சவங்களா இருந்தால் சாப்பிட்டவங்களா இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. நானும் வந்து வேலை செய்கிறதில்ல. லட்சுமி, நந்தினி இவங்கெல்லாம் கேட்டுக்கிறேன். நான் கொட்டிட்டு வரேன். எண்ணெயில் தான் பொரிச்சு போடணும்னு சொன்னாங்க. நான் கொட்டிட்டேன். சரி ஓகேப்பா, பாய்.